நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை தானியேல் அதிகாரம் 6 வசனம் 23. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தானியேலுக்கு ஒரு சேதம் கூட காணப்படவில்லையாம். தானியேலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினது. தானியேலை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணி அந்த கூட்டத்தார் சரியாய் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபிக்கிறத வைத்து தானியேலுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. சிங்க கெபியில போடப்படுகிறார் தானியேல். ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை, தேவ பிரசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை சிங்கம் கூட டச் பண்ணவே இல்லை. ஒரு சேதம் கூட அவருக்கு வரல. காரணம், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறாரு, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினாலதான் ஒரு சேதம் கூட அணிலுக்கு வரலையா. இசப்பாடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. திரள் கூட்ட ஜனம் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களா? நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்றாங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை தேடினா, நீங்க அவரை ஆராதிச்சா, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போடுவார். உங்களுக்கோ ஒரு சேதமும் ஒரு தீங்கும் அனுமதிக்க கர்த்தர் நிச்சயமாக விடவே மாட்டார். காரணம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள். பயப்படாதிருங்க, கர்த்தர் துணையாக இருப்பார். தூதனையே அனுப்பி விடுவிக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காக அவர் கிரியை செய்வார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தானியேலுக்கு ஒரு சேதம் வரலப்பா. ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தது போல அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேலை பார்க்கிற இடங்கள்ல இருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள் அப்பா, விரோதமாய் செயல்படுகிற எல்லா மனிதனுடைய சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பீராக, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஏசப்பா, எங்க பிள்ளைகளை கர்த்ததாமே ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதான்னு பல எக்ஸாம் எழுதிட்டு இருக்க தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஜாப் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கர்த்தருடைய வல்லமை கர்த்தாவே, இந்த ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் அற்புத சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. தடைகள் எல்லாம் மாறட்டும். ஆவியானவராலேயே செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேச்சினால் அதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.